இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இது எல்லாமே வந்து ஃபுல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இத வந்துட்டு கட்டர் யூஸ் பண்ணி ஃபுல்லா எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். பட் இதுக்கு உள்ள இருக்கிறதெல்லாம் இதால கட் பண்ண முடியல. இத நான் எப்படி செக்யூர் பண்ணுறதுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்தையுமே வந்து இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில வெறுமா OHP ஷீட்ஸா இருக்கிறத வந்து ஈஸியா கட் பண்ண முடியுது. பட் நம்ம க்ளூ வந்து அப்ளை பண்ணுறோம் இல்லையா? எக்ஸஸா நெறையா குடுத்துட்டோம்னா, அந்த இடத்த வந்து கட் பண்ணுறது கொஞ்சம் வந்து கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதனால நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த இடத்தலாம் கட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பார்த்தீங்கன்னா, இதில நமக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் கட் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ ரொம்ப எட்ஜஸ்க்குள்ளார கொண்டு போய் நம்மளால கண்டிப்பா கட் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது, இந்த டிரான்ஸ்பரன்ட் ஷீட் வந்து சுத்தி தெரியாம எப்படி செக்யூர் பண்றது அப்படின்னு இப்ப இந்த ட்ரிக்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஊதுபத்தியே வந்து நார்மலா யூஸ் பண்ணிக்கலாம். ஆஷ் மட்டும் அதில இருக்கிறத வந்து தட்டி விட்டுக்குங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி இத செக்யூர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த எட்ஜஸ்ல நம்ம இப்படி நார்மலா வந்து வச்சு காமிச்சோம் அப்படின்னா, அந்த இடம் வந்து நமக்கு உள்ளார போயிடும். நல்லா வந்து வெளில தெரியாம நமக்கு வந்து உள்ளார போயிடும். ஸோ ஆஷ் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, கொஞ்சம் பிளாக்கிஷா அந்த இடம் மட்டும் தெரியுது. அதனால வந்து ஆஷ் வந்து தட்டிட்டு வந்து பண்ணீங்க அப்படின்னா, அந்த மாரி தெரியாம. ஏன்னா இது கொஞ்சம் பிளாஸ்டிக் மெட்டீரியல் மாரி இந்த OHP ஷீட் இருக்கிறதுனால, நம்ம இப்படி வந்து பண்ணும்போதுட்டு ஃபுல்லா நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு அது வந்து தெரியாம நம்மள செக்யூர் பண்ணுமோ, அந்த அளவுக்கு இதில வந்து பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு நீட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மோல்டிங் பண்ணி எடுத்தா நமக்கு அவுட்புட் எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி வந்து கிடைக்கும். ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு நம்மளோட குந்தன் ஸ்டோன்ஸ்க்கும் வந்து எதுவும் ஆகாது. அண்ட் நமக்கு வந்து பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஃபுல்லா இதில வந்து செக்யூர் பண்ணி காமிச்சிருக்கேன். அண்ட் இதில வந்து இப்போ பார்க்கும்போதுட்டு, உங்களுக்கு இது நம்ம வந்து OHP ஷீட்ல செஞ்ச பென்டென்ட் அப்படின்ற மாரியே வந்து தெரியாது. ஏன்னா நம்ம ஃபுல்லா அந்த ஷீட்ஸ வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப நல்லா அவுட்புட் குடுக்கணும் அப்படின்னு நீங்க நினச்சீங்கன்னா, இதுதான் வந்து பெஸ்ட் வே. நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டு, பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த மாதிரி வந்து செஞ்சு, நீங்க அத செக்யூர் பண்ணிக்கலாம். ஆஷ் வந்தா மட்டும் தட்டி விட்டுட்டு பண்ணுங்க. ஏன்னா, அந்த ஆஷ் வந்து இது மேல படியும். ஸோ, அந்த ரீசனுக்காக ஆஷ் இருந்தா மட்டும் தட்டி விட்டு பண்ணுங்க. அண்ட் கிட்ஸ் வந்து பக்கத்துல இருக்கும்போது இது பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா, நீங்க பண்றத அப்படியே வாட்ச் பண்ணிட்டு, ஸோ அவங்களும் வந்து இத எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ சேஃப் கிடையாது. ஸோ நீங்க தனியா இருக்கும்போது நைட் டைம்ல அந்த மாரி டைம்ல வந்து இத வந்து செய்யுங்க. இந்த ப்ராசஸ் மட்டும். ஸோ இப்ப பார்த்தீங்களா, இது எவ்வளோ நீட்டா வந்திருக்கு. இதுல எந்த இடத்துலயுமே OHP ஷீட்ஸ் வந்து தெரியல. ஆஷ் மட்டும் தட்டி விட்டுட்டு பண்ணுங்க. மத்தபடி வேற எந்த ப்ராப்ளமே இதுல இருக்காது.
இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் வந்துட்டு OHP ஷீட்ஸ் தெரியுது இல்லையா, அந்த ஹோலையும் நீங்கள் இதுலேருந்து இப்படி தெரியாமல் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரியே நான் பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்தையுமே வந்து எட்ஜஸ் ஃபுல்லாக கவர் பண்ணி சூப்பராக அந்த பென்டன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணிட்டோம். இதில் இந்த மாதிரி மேலே வந்துட்டு நம்ம கிளிப் ஸ்டோன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் நம்ம டேரெக்டாகவே வந்துட்டு நம்ம நெக் செட் ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தனியாக எடுத்துக்கோங்க. அண்டு இப்போ இதிலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதில் தான் நம்ம எப்படி ஐபின் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐபின் ஃபிக்ஸ் பண்ண போகிறதுனால இதை இப்படியே இது மேலே வச்சு லைட்டாக என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு அவுட்லைன் மாதிரி பென்சில் வச்சு வரைஞ்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஐபின் கொடுத்து பண்ணுற எல்லாத்துலேயுமே வந்து இதான் ப்ரொசீஜர். நீங்கள் கட் பண்ணும்போது இதை விட கொஞ்சம் கம்மியாக உள் பக்கமாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கணும். வெளில நம்ம வந்து வரைஞ்சிரு நம்மளோட வெளில வந்து நம்மளோட வேக் ஷீட்ஸ் வந்து தெரியக்கூடாது. ஸோ அதனால் கட் பண்ணும்போது உள் பக்கமாக கட் பண்ணிக்கோங்க அளவு சின்னதாக. இப்போ வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ கொஞ்சோண்டு இடம் இருந்தாலே இதை அப்படியே நம்ம கவர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த இடத்துல ஹேங்கிங் கொடுக்கணும். இப்போ மேலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த கியர் வயரை வந்து விடுறதுக்கு நமக்கு வேணும். அண்ட் கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா லோரியல்ஸ் கொடுக்கணும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது ஃபுல்லாகவே வேணும். ஸோ ஐபின்ஸ் தான் வைக்க போகிறோம். ஸோ ஐபின் வந்து நம்ம இப்படி தான் வந்து செட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இன்னொரு எட்ஜை மடக்கி நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி பேக் சைடில் திருப்பிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் சைடு கொண்டுட்டு வாங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இப்படி வந்து வச்சு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ நீங்கள் மேலேயும் வந்து கியர் வயர் போட்டுக்கலாம், கீழேயும் வந்து லோரியல் போட்டுக்கலாம். நம்ம வைக்கும்போது இந்த ஹோல் நான் எப்படி வைக்கிறேன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்படி வந்து நீங்கள் வைக்கணும். இப்படி வைக்கணும். ஏன்னா இப்படி வச்சா தான் நீங்கள் இதுக்குள்ளார வந்துட்டு கியர் வயர் வந்து போட முடியும். ஸோ இந்த இடத்துல நம்ம க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வச்சுட்டு இப்படி வந்து வைக்கணும். தெரியுதா உங்களுக்கு ஹோல் எப்படி இருக்குன்ட்டு? ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம எல்லாத்துலேயுமே வந்து செட் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து நீட் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கட் பண்ணி 2ஆ வந்து வச்சுக்கலாம் அந்த இடத்துல. ஸோ வேணுங்கிற அளவுக்கு இந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இப்படி பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா அது அப்படியே நின்றுக்கும் உங்களுக்கு சாயாமல். ஸோ இதே மாதிரியே மேல் பக்கமாக இதே மாதிரியே நம்ம எல்லாத்துலேயுமே வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். அது நீங்கள் எதுலலாம் வந்துட்டு கிளிப் ஸ்டோன்ஸ் கொடுக்காம பண்ணுறீங்களோ அதில் எல்லாத்துலேயுமே இந்த மெத்தடில் தான் நீங்கள் பண்ணணும். இப்படி பண்ணால் தான் நம்மளால் வந்துட்டு கியர் வயர் இது உள்ளார வந்து கொடுத்து பென்டென்ட் வச்சு நெக்ஸ்ட் செட் வந்து மேக் பண்ண முடியும். ஏன்னா இது கொஞ்சம் நேரத்துக்கு ட்ரை ஆன பிறகு பேக் சைடில் நம்ம எப்படி வந்துட்டு இந்த வேக் ஷீட்ஸ் வந்து ஒட்டுறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். இது கொஞ்சம் நேரத்துக்கு ட்ரை ஆகட்டும்.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே சூப்பர் ட்ரை ஆகிடுச்சு. நம்ம வேக்ஸ் ஷீட்ஸ் வந்து ஒட்டிடலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ராப்பராக வந்து இந்த ஷேப்பை கொண்டுட்டு வந்து கட் பண்ண முடியலன்னா இதை எப்படி ஈஸியாக நம்ம வந்துட்டு ஸ்டிக் பண்ணலாம். அண்ட் என்ன ரீசனுக்காக நம்ம வேக்ஸ் ஷீட்ஸ் வந்து இது பின்னாடி கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். 2 ரீசனுக்காக நம்ம வேக்ஸ் ஷீட்ஸ் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்படி டாலருக்கு பின்னாடி வந்து பார்க்கும்போது நீங்கள் ஐபின் ஒட்டி இருக்கிறது இந்த மாதிரி தெரியும். ஸோ இது வந்து லுக் பார்க்க நல்லா இருக்காது. ஃபர்ஸ்ட் ரீசன். அண்ட் செகண்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐபின்ல நம்ம ஹெவி வெயிட்டோ இல்லை ஏதோ தொங்குற மாதிரி நம்ம வந்து ஹேங்கிங்கோ கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு வெயிட் தாங்கணும். இதுக்கு இந்த ஐபினுக்கு ஒரு கிரிப் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வேக்ஸ் ஷீட்ஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த ரீசனுக்காக தான் வேக்ஸ் ஷீட் வந்து யூஸ் பண்ணுறோம். எனக்கு வந்துட்டு இதை எடுத்து கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஈஸியாக எப்படி இதை ஸ்டிக் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக நமக்கு இந்த ஐபினை கவர் பண்ணணும் அவ்வளோதான். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், சர்க்கிள் ஷேப், ஸ்கொயர் ஷேப் ஏதோ ஒரு ஷேப்பு அந்த ஐபினை மட்டும் நம்ம வந்து கவர் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த அளவு கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணியிருக்க வேக்ஸ் ஷீட்டை இந்த இடத்துல வந்து மேலே வச்சிடலாம். ஸோ இப்படி வைக்கும் போது உங்களுக்கு பின்னும் செக்யூர் ஆகும். நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து தான் கட் பண்ணணும் அப்படின்றதும் வந்து இருக்காது. அண்ட் சேம் டைம்ஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக போயிட்டு அந்த இடத்த க்ரிப்பாக வந்து பிடிச்சிக்கும். ஸோ இது 3 பர்பஸ். இப்படி திருப்பி நீங்கள் வந்து பார்க்கும்போது வேக்ஸ் ஷீட்ஸ் வந்து உங்களுக்கு வெளில தெரியவே தெரியாது. நெக்ஸ்ட்டு இதுக்கும் அதே மாதிரி தான். இப்போ இதுக்கு இன்னும் சின்ன சைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வேக்ஸ் ஷீட்ஸ் வந்து மேலே கொடுத்துட்டு நம்ம ட்ரை பண்ண விட்டுக்கலாம் நல்லா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது ட்ரை ஆகிடுச்சு. நம்ம லோரியல்ஸ் வந்து இதில் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நோஸ் பிளேயரை எடுத்துக்கிட்டு இந்த சைடு, அதாவது எந்த இடத்துல நீங்கள் வந்து லோரியல் ஹேங்கிங் கொடுக்கணுமோ அந்த சைடில் இருக்கிற ஐபின்னை வந்துட்டு ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதில் லோரியல்ஸ் வந்துட்டு போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 to 5 வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ அகெயின் வந்துட்டு இதை நம்ம அப்படியே பெண்ட் மட்டும் பண்ணி விட்டுறணும், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான பென்டென்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ வித் ஹேங்கிங்கோட, அதாவது லோரியல் ஹேங்கிங்கோட கொடுத்துருக்கோம். அண்ட் இதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த இடத்துலலாம் ஹேங்கிங் வந்து தேவைப்படுதோ அந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்களா, ஈஸியாக வந்துட்டு நம்ம வீட்லேயே ஹேண்ட்மேடாக அண்ட் கம்மியான காஸ்ட்டில் எப்படி நம்ம இன்விசிபிள் நெக் செட் பென்டென்ட்ஸ் வந்து மேக் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் வித்தியாசமே உங்களுக்கு தெரியாது. நம்ம வந்துட்டு நார்மலாக வெளில வாங்குறதுக்கும் அண்ட் இதே மாதிரி நம்ம வீட்டில் செய்கிறதுக்கும் ரொம்ப நெருக்கமாக இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா வித்தியாசம் அந்த அளவுக்கு உங்களால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ இதே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் ஸ்மால் பிஸ்னஸ் ஓனராக இருக்கீங்க, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி கம்மியான ப்ரைஸில் இன்வெசிபிள் பென்டென்ட்ஸ் வந்து மேக் பண்ணி உங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அண்ட் அதை க்ரோத் பண்ணவும் ஆரம்பிங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கா அண்ட் வேறு இன்னும் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.